இது ஒரு கேங்கு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கேங்கு. அதுக்கு அன்பாக இருக்கிறவங்கனால நீங்கள் வெளியிலேருந்து அன்பு கேங்குன்னு பேர் வச்சுட்டாங்க, ஓகேவா? ஆனால் நாங்கள் எந்த இடத்துலையுமே இவங்களை எவிக்ட் பண்ணலாம், இவங்களை தூக்கி போடலாம். ஏதாவது ஒரு இடம் ஈவன் சூப்பர் டிலக்ஸில் இருக்கும்போது சுபிக்ஷா மற்றவங்க கூட பேசியிருக்காங்க, ரம்யா, அதெல்லாம் வெளியில் வந்துச்சு. எங்களுக்கா நாங்களாம் ஒரு நாள் கூட ஏன்னா ரூல் மதிக்கிற வெகு சிலரில் நான் ஒருத்தி. பிக் பாஸ் வந்து இதை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். நான் எங்கேயாவது நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, இவங்களை எவிக்ட் பண்ணி நான் சொன்ன இடம் நீங்கள் எனக்கு காட்டுங்க. இவங்க போன அந்த குரூப் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வெளியே அனுப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல ஈடுபாடோட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்ற அப்படி பார்த்தீங்களா? லாஸ்ட் 2 வீக்ஸில் லாஸ்ட் அந்த கடைசியாக நடந்த டாஸ்க் என்னது? டான்ஸ் மாரத்தான் 2.0. அதில் சூப்பராக செகண்ட்ஸ் எப்படி விளையாடுறது, செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணுன்றது வரைக்கும் சொன்னி, செகண்ட்ஸ் இதில் ஒரு வாட்டி நாங்கள் ஜெயித்தோம். பாட்டு உள்ளே போய் ஆடி அவங்க அந்த தம்ஷராத் மாதிரி வரும்போது எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு பார்வதி கூடயும் இவங்க கூடயும் பேசி அதை கண்டுபிடிச்சது நான். அதுக்கப்புறம் அதில் நிறைய ஈவன் விஜய் சேதுபதி சார் கூட நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிங்கன்னு என்னையும் ஆதரையும் தான் சொல்லியிருப்பாரு. அது எல்லாம் ஈவன் எனக்கு நான் உள்ளே போய் ஆடலான்னும் போது கூட கேமுக்காக அதை பண்ணி எல்லாம் முடிச்சு அந்த வாட்டி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினது நான். ஸோ அப்போ எப்படி நான் நல்லா விளையாடலன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க்லேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் நல்லா தான் விளையாடிருப்பேன், நல்லா தான் பண்ணியிருப்பேன்.